தஞ்சை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கோடை மழை. மதுரை, உதகை உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. தமிழகத்தில் 20ஆம் தேதி வரை பரவலாக மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறையும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கோடைக்காலம் முடிவுக்கு வருவதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பதிவு. தமிழகத்தில் இனிவரும் நாட்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யும் என்றும் கணிப்பு. பிற மாநில முதல்வர்கள், தலைவர்களின் கருத்தை கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்ட விவகாரம் தொடர்பான கேள்விக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதில். மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு வந்து இந்த சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்போ இல்லை, தொடர்ந்து அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் வைத்து டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் அமலாக்கத்துறை விசாரணை. வீட்டில் கிழிந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட வாட்ஸ்அப் சாட் நகல்கள், ஆவணங்கள் தொடர்பாக கேள்வி. டாஸ்மாக் இயக்குநரிடம் வாட்ஸ்அப்பில் பேசியவர் உதயநிதியின் நண்பரா என அதிமுக கேள்வி. யார் அந்த ரதீஷ் என கேள்வி எழுப்பி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஓபிஎஸ், இபிஎஸ் இருவருமே என்டிஏ கூட்டணியில் உள்ளனர். பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அன்னைக்குள்ள சூழ்நிலை வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து அவர் வந்தது வேற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு பிறகு இதை வந்ததுனால இது பேசி முடிச்சாங்க. அதனால ஏற்கனவே இருக்கிறார்கள், அதனால அவங்கள கூட்டணியில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இருவருமே கூட்டணியில் இருக்காங்க, இருக்கிறாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயம் கூட்டணி உண்டு என ராமதாஸ் விளக்கம். தனித்து நின்றாலும் 40 தொகுதிகளில் பாமக வெற்றி பெற வேண்டும் எனவும் பேச்சு. தனியார்னாலும் 50 தொகுதியில 40 தொகுதி, குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார்னாலும். அப்ப கூட்டணியில அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான், கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. பொது சின்னம் கோரி நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இம்மாத இறுதிக்குள் மாவட்ட, ஒன்றிய அளவிலான சார்பு அணி நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும். பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு தவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80 விழுக்காடு மாணாக்கர்கள் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 2.25 விழுக்காடு பேர் கூடுதலாக தேர்ச்சி அடைந்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92.9 விழுக்காடு மாணவ மாணவியர் தேர்ச்சி. 97.76% தேர்ச்சியுடன் அரியலூர் மாவட்டம் முதலிடம். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை இந்தியா முழுமையாக அழித்துவிடும் என ராஜ்நாத் சிங் சூளுரை. ஆபரேஷன் சிந்தூரில் இதுவரை பார்த்தது ட்ரெய்லர் மட்டுமே என புச் விமானப்படை தளத்தில் பேச்சு. இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாரென பாகிஸ்தான் பிரதமர் அறிவிப்பு. காஷ்மீர் விவகாரம் குறித்து பேச வேண்டும் என நிபந்தனை விதிப்பு. 3 ஆண்டுகளுக்கு பின்பு ரஷ்யா, உக்ரைன் இடையே நேரடி பேச்சுவார்த்தை. துருக்கியில் நடந்த பேச்சில் போரை நிறுத்துவது தொடர்பாக உடன்பாடு எட்டப்படவில்லை.